இந்தியாவில் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான ஜியோ மார்ச் மாதத்தில் புதிதாக 21 லட்சம் வாடிக்கையாளர்களை ஈர்த்துள்ளது. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிடக்கூடிய அறிக்கையில் கடந்த மார்ச் மாத நிலவரப்படி தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 119 கோடியே 90 லட்சத்தை எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் புதிதாக 21 லட்சத்து 40,000 வாடிக்கையாளர்களை ஈர்த்துள்ளது. ஏர்டெல் நிறுவனம் புதிதாக 17 லட்சம் வாடிக்கையாளர்களை சேர்த்திருக்கும் நிலையில் வோடஃபோன் நிறுவனம் 6 லட்சத்து 80,000 வாடிக்கையாளர்களை இழந்துள்ளது. பிராட்பேண்ட் வாடிக்கையாளர்களை பொறுத்தவரை 92 கோடியே 40 லட்சமாக அதிகரித்திருப்பதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பொதுமக்கள் நீலகிரி மாவட்ட பதிவு எண்ணான TN43 என்பதை பெற்றிருந்தால் அந்த வாகனங்களுக்கு இ-பாஸ் தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன நெரிசலை தவிர்க்கும் வகையில் உதகை, கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்நிலையில் இ-பாஸ் பெறுவது தொடர்பாக உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வரும் 7ஆம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் இ-பாஸ் பெற்றே வர வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பொதுமக்கள் நீலகிரி மாவட்ட பதிவு எண்ணான TN43 என்பதை பெற்றிருந்தால் அந்த வாகனங்களுக்கு இ-பாஸ் தேவையில்லை என்றும், வெளி மாவட்டங்களிலிருந்து வாகனங்களை வாங்கி நீலகிரி மாவட்டத்தில் வாகன உரிமை மாற்றம் செய்திருப்பவர்கள் வாகனத்தின் அசல் பதிவு சான்று, காப்புச் சான்று மற்றும் நடப்பில் உள்ள புகைச்சான்று ஆகியவற்றுடன் உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை அணுகினால் ஆவணங்களை சரிபார்த்து இ-பாஸ் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.